ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம், அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம், அவர் அணிந்திருக்கும் நவரத்னம், அதே மாதிரி அவருடைய கந்தம், உதிக்கும் திக்கு, உதிக்கக்கூடிய நட்சத்திரம், நாள், இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் செஞ்சு. கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பார் பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த புருஷன் எந்த வாகனத்துல வந்திருக்கா, என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும், எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய செவி வழி செய்திகள் இருக்கு. நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொங்கு பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும், முடிவெடுக்கணும், பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, பச்சை கலர் புடவை கட்டணும், இந்த நாள் அன்னைக்கு 2 விளக்கு ஏத்தி வைக்கணும், தலைச்சம் பிள்ளைக்கு ஆகாது, இந்த பரிகாரம் செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருளி இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துடலாம். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, சோதனைகளுக்கு பின் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு விஷயம் நடக்குது, அதை உடனே சட்டுன்னு நம்ம நினைச்ச உடனே நடந்துருதா இல்லைங்க, அந்த விஷயத்துக்காக நான் மெனக்கட்டுறேன், பாடுபடுறேன், கண்டிப்பா அந்த விஷயம் சக்சஸ் ஆயிடுது. அததான் அவர் சொல்லியிருக்காரு, சோதனைகளுக்கு பின் வெற்றி அப்படின்னு இருக்காரு. பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும், நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு புதுசா நிறைய பொறுப்பு கொடுப்பாங்க, பதவி உயர்வும் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சேலரியும் அதிகரிக்கும், சேலரி இன்கிரிமெண்ட் வரும், ப்ரொமோஷன் வரும், எல்லாமே வரும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நமக்கு வேலை சுமை அப்படின்றது அதிகரிக்க தானே செய்யும். எனக்கு முதல்ல இருந்ததை விட இப்ப நான் மேனேஜர் போஸ்ட் வந்துட்டு இருக்கேன்ப்பா, மேனேஜர் போஸ்ட் வரும்போது அதுக்கான வேலை பளு இருக்கதானே செய்யும். பொறுப்பு அதிகமாகும் போது வேலை பளுவும் அதிகமாகும். அதுக்கு பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சின்சியரா செய்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில் உயர்வு அப்படின்றது வரும். நீங்க என்ன பதவியில இருக்கீங்களோ அந்த பதவியில கடைசி 1 மடங்கு உயர்வு அப்படின்றதாவது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டாம், அதையும் பாத்தீங்கன்னா புருஷன் சொல்லியிருக்காரு. அதுக்கும் மேல பாருங்க, மகர ராசி என்பர்கள், நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பொதுவாவே பாத்தீங்கன்னா மகர உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, உழைக்கிறதுக்கு கஷ்டப்படவே படாத ஒரு ராசி எது அப்படின்னா அது மகரம் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்பயுமே எனக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும்பா, மனிதாபிமானம் நிறைந்த ஒரு ராசி எது அப்படின்னா மகரம் அப்படின்னு சொல்லலாம். மெழுகுவர்த்தி போல் தான் எரிந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடியவர்கள், முக்கியமா குடும்ப உறுப்பினருக்காக தான் பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தியா எரியக்கூடியவங்க மகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்கள் எல்லா விதத்திலையும் எல்லா வேலையும் எல்லா விஷயமும் இந்த வருடத்துல நடந்துரும், கவலைப்படாதீங்க. 1 முறைக்கு 2 முறை முயற்சி பண்ணுங்க, உங்களோட எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும், கவலையே படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி பாருங்க, குடும்பத்துல காசு நடமாட்டம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாமே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளும் வரும். அந்த பிரச்சனைகளை நம்ம பெருசா மனசளவுல யோசிக்காம, அந்த பிரச்சனைகள் வருது, அது பாட்டு கரையுது, நம்ம பாட்டுன்னு இருக்கிற சந்தோஷத்தை, இன்னைக்கு சந்தோஷம் இருக்கா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட இருக்கீங்க அப்படின்னா நல்லதுங்க. புரியுதுங்களா? பெரிய லெவல்ல கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு முக்கியமா பாருங்க, நிறைய பேருக்கு அந்த எலும்பு வலி அதெல்லாம் சொல்லிட்டேன், மூட்டு வலி அதெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கும் மேல இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் அப்படிம்பாங்க, அந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பிறப்புறுப்பு இன்ஃபெக்ஷன், அதுக்கும் மேல ஆல்ரெடி எனக்கு சக்கரை இருக்குங்க, பிபி இருக்குங்கன்னு அதெல்லாம் அதிகமாகறதுக்கு, இருக்கக்கூடிய நோய் அதிகமாகறதுக்கான வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி கணவன் மனைவி கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒத்துமை, ஒரு அன்பு, ஒரு புரிதல் அப்படின்றது மேலோங்கும். இது கணவன் மனைவி கூட மட்டும் இல்லைங்க. நீங்க ஒரு சுயதொழில் செய்றீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் அந்த அன்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரிதல் அப்படின்றது மேலோங்கும். இந்த புரிதல் மேலோங்கிறதுனால தொழில ரொம்ப பாத்தீங்கன்னா செவ்வனே செய்ய முடியும். செவனே செய்யறதுனால நிறைய வருமானம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? நிறைய மகரம் பாருங்க, கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற விதி இருக்கு. அது இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பாருங்க, நீங்க யோசிப்பீங்க இந்த காலகட்டத்துல,
என்கிட்ட என்ன குணம் இருந்துச்சு, எந்த குணத்தினால நான் ஏமாத்தப்பட்டேன், எந்த குணத்தினால மத்தவங்க என்ன யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, எந்த குணத்தினால நான் கஷ்டப்படுறேன், அந்த குணத்தை மாத்திக்கணும்னு யோசிப்பீங்க. அந்த குணத்தை மாத்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெருத்த நல்ல விஷயம் இல்லைங்களா? உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் அதிகரிக்குது. குட்டி குட்டி டூரு டிராவல்ஸ்லாம் நான் போயிட்டு வந்தேங்க, சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அந்த தொழில்ல ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஹார்ட் ஒர்க் நான் முதலே சொல்லிட்டேன், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் மகரம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா அதுல பெருத்த லாபம் அப்படின்றத நீங்க எடுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு சப்போர்ட், இளைய சகோதர சகோதரிகளோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு பெருத்த ஆதாயம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்றேங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆன்லைன் பிசினஸ் பண்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு நெட்வொர்க் பிசினஸ் மாதிரி பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பாருங்க நிறைய பேருக்கு ஃபேவரபிளான ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த ஒரு வருடமும் நிறைய நற்பலன்கள் உங்களுக்காக கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்ப இனிமையான வருடமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஆமாமா நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு, அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒத்து வருமா, ஒத்து வராதா? வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம், வாங்கலாமா வாங்க கூடாதா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும், முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.